18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, உன் குலத்தை காக்கும் இந்த கருப்பசாமி தான் உன்கிட்ட பேசுறதுக்காக உன்னை தேடி வந்தேன். என் வாழ்க்கையில நல்லது எதுவுமே நடக்கல. எப்போது நான் நல்வாழ்க்கை வாழ போறேன், எப்போது சந்தோஷமும் இன்பமும் மகிழ்ச்சியும் என்னை தேடி வரும்னு நீ கேட்ட கேள்விக்கு இப்போது பதில் கொடுக்க போறேன். நீயே ஆச்சரியப்பட்டு வியந்து பார்க்கும்படி உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான சந்தோஷமும் உன்னை தேடி வரப்போகுது என் தங்கமே. இத்தனை நாளா உனக்கு நல்லது செய்வேன், உனக்கு பாதுகாவலாக நான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்த நானு இப்போது எல்லாவற்றையும் செய்து கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு. இனி உன் வாழ்க்கையில நீயும் உன் குடும்பமும் உன் தலைமுறையும் உன்னுடைய சந்ததியினரும் எல்லாருமே மனமகிழ்வோடு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு ஏற்றாற் போல்தான் உனக்கான பெரும் மகிழ்ச்சியை பேரளவுல கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். மிக பெரிய அளவில் எல்லா மகிழ்வையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. அதை விட்டுட்டு காலம் கடந்து யோசிக்கிறதும், தவறா நடந்து முடிந்த விஷயங்களையே யோசிச்சு வருத்தப்படுவதும், கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படுவதும் இந்த நிகழ்காலத்தில் உன்னை நிம்மதியில்லாமல் செஞ்சிடும். இந்த நிகழ்காலத்தை நீ சந்தோஷமா வாழணும்னா தேவையில்லாம கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை மறைச்சிடு. உன்னை உணராத மனிதர்களும் உண்மையை புரியாத மனிதர்களும் இருக்கும் இடத்தில் நீ ஒதுங்கியே நின்றுவிடு என் செல்லமே. ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு யோசிக்கிறத விட்டுட்டு உனக்கு ஒத்து வராத மனிதர்களிடமும் உன்னை பிடிக்காத மனிதர்களிடமிருந்தும் ஒதுங்கி நிற்பதுதான் உனக்கு நல்லது. எப்போதுமே ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போது மனசு நிம்மதியா இருக்கணும். காலையில எழுந்திருக்கும் போது இந்த நாள் நல்ல நாளா இருக்குன்ற சந்தோஷத்தோட எழுந்திருக்கணும். அப்படி நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடிய வகையில உனக்கான எல்லா விஷயங்களையும் இந்த கருப்பசாமி நான் செய்ய போறேன். உனக்கு கிடைச்ச சந்தோஷத்துக்கு பின்னால ஒவ்வொருவருடைய தியாகம் இருக்குன்றது உனக்கு தெரியுமோ இல்லையோ, எனக்கு தெரியும். உன்னை பெற்றவர்களின் மட்டும் இப்போது உன் கூட இருக்கிற உன்னுடைய உண்மையான அன்பை பெறக்கூடிய தகுதி கொண்ட அந்த நபரின் தியாகம்தான் உன்னை இப்போ சந்தோஷமாக வச்சிருக்கு. எப்போதும் எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள்தான். உன்னுடைய தவறை நீயாகவே திருத்திக்கோ. அதை விட்டுட்டு என்னுடைய தவறு எல்லாம் சரிதான் அதை நியாயப்படுத்தி பேச யோசிக்காதே. உன்னுடைய சரி எதுவோ அந்த சரியான விஷயங்களை அதிகப்படுத்து. தவறான விஷயங்களை சரி செய்யவும் முயற்சி செய் என் செல்லமே. உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான மனமகிழ்வை நான் தருவேன்னு சொன்ன பிறகும் இந்த கருப்பசாமி மேல நம்பிக்கை இருக்கும் போது இனிமே நீ கண்டதையும் யோசிச்சு கவலைப்படக்கூடாது. உன்னை சுத்தி இருக்கிற உறவுகள் எல்லாம் ரொம்ப தெளிவாதான் இருக்காங்க. அவங்க காரியத்தை சாதிக்கிறதுல குறியாதான் இருக்காங்க. ஆனா நீ மட்டும்தான் அது தெரியாம எல்லாரும் என்னவோ உனக்காக தான் பிறந்தது போலவும் உனக்காக தான் ஓடி ஓடி வந்து நல்லது செய்பவர்கள் போலவும் நல்லது சொல்பவர்கள் போலவும் நினைச்சு ஏமாளியாகவே வாழ்ந்துகிட்டு இருக்க. கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. எல்லாருடைய வேஷமும் ஒரு நாள் களைஞ்சு போகும்போது இவங்க இப்படிப்பட்டவங்களா நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எல்லார் முகமூடியையும் நான் கிழிச்சு எரிஞ்சிடுவேன் என் செல்லமே. ஒரு சில இடங்கள்ல நீ விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறதெல்லாம் சரிதான். ஆனா நீ விட்டு கொடுத்து என் காலுக்கு கீழே விழுந்து கிடந்தாதான் நான் உனக்காக ஏதாவது பார்த்து செய்வேன்னு சொல்லக்கூடிய மனிதர்களிடத்தில் உன் தன்மானத்தை இழந்து நீ அவங்க கிட்ட பழக வேண்டிய அவசியமே இல்லை. யார் உனக்கு எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நீ தூரமாக இருந்தா போதும். உன்கிட்ட நல்லா பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க, உனக்கான நல்லதை சொல்றாங்க, நல்வழியை காட்டுறாங்க, உனக்கு ஒரு அவசர ஆத்திரத்துக்கு உதவி செய்யறாங்கன்னா அவர்களுக்கு உயர்வான இடத்தையும் மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கலாம். ஆனா ஒருத்தர் சும்மாவே உன்கிட்ட பொழுதுபோக்குக்காக பேசிக்கிட்டும் பழகிக்கிட்டும் அவங்க காரியத்துல மட்டுமே குறியா இருக்காங்க. ஒரு அவசரத்துக்கு உதவின்னு கேட்டா கூட ஏதாவது சாக்கு சொல்லி செய்ய மறுக்கிறாங்க. நீ நல்ல நிலைமைக்கு வந்தா அதை பொறுக்க முடியாம பொறாமப்படுறாங்கன்னு தெரிஞ்சா அவர்களை விட்டு விலகிடுவது தானே உனக்கு நல்லது. உன்னிடம் பேசுபவர்கள் உனக்கு எந்த அளவு மதிப்பும் மரியாதையும் நல்லெண்ணமும் நன்மைகளும் செய்கிறார்களோ அதே விதத்தில் நீயும் அவர்களிடம் இருந்தால் போதுமானது. அதை விட்டுட்டு உறவுகள் முக்கியம், சொந்தம் முக்கியம், மனிதர்கள் முக்கியம்னு சுயமரியாதையை விட்டு கொடுத்துட்டு போய் யாருகிட்டையும் நீ பேசவோ பழகவோ வேண்டாம். எதை பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதுன்றது எனக்கு தெரியும். நல்ல விஷயங்களை பார்த்து சிரிப்ப, யாருக்காவது நல்லது நடந்தா சிரிப்ப. அதே போல உனக்கு தெரிந்த மனிதர்களின் முகத்தை பார்க்கும்போது
நல்லா இருக்கீங்களான்னு சிரிச்சுக்கிட்டு கேட்குற. ஆனா ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னா இவங்க விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்கள கேலி கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. யாருக்காவது கெடுதல் நடந்துருச்சுன்னா உடனே அதுக்கு ஒரு அல்பமாக சிரிப்பார்கள். இப்படி ஒரு மனிதனின் சிரிப்பை வச்சே அவன் எப்படிப்பட்டவன்றதை தெரிஞ்சுக்க முடியும். நல்லது நடக்கும்போது, நல்லதை பேசும்போது, நல்லதை பார்க்கும்போது சிரிக்கிறவன் நல்லவன். கெட்டது நடக்கும்போதும், கெட்டது பார்க்கும் போதும் கேட்கும் போதும் அதை பார்த்து மனசுக்குள்ள குரூரமாக சந்தோஷப்பட்டு சிரிப்பவன் கெட்டவன்கிற உண்மையை தெரிஞ்சுக்கோ. இதுதான் மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்வதற்கான சிறந்த வழி. மனிதன் எதை பார்த்து எப்படி சிரிக்கிறான் என்பதை வைத்தே அவனுடைய குணத்தை நீ தெரிஞ்சுக்கலாம் என் செல்லமே. இப்போதைக்கு நீ நினைச்ச ஒரு விஷயம் நடக்கலன்றதுக்காக இப்படியே உன் வாழ்க்கை அமைஞ்சிடாது. ஒரு கதவை மூடுனா அதுக்காக இன்னொரு கதவை நான் உனக்காக மிக பெரிதாக திறந்து வைப்பேன். மூடப்பட்ட கதவுக்கு பின்னால் இருந்து உனக்கானது கூடிய சீக்கிரம் உன்னை நோக்கி வரும் என் செல்லமே. இந்த உலகத்துல உனக்குன்னு சில மோசமான விஷயங்கள் நடக்கதான் செய்து. அப்படி மோசமான சூழ்நிலையில் நீ இருக்கும்போது மனம் தளரவோ சோர்ந்து போகவோ கூடாது. எல்லாத்தையுமே என் அப்பா கருப்பசாமி ஏதோ ஒரு காரணத்தோட தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த நிலைமை கூடிய சீக்கிரம் மாறும். எல்லாமே நன்மைக்காகவேன்றத ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஒரு நல்ல காரணத்துக்காக தான் ஒரு சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடக்கவும் அனுமதிக்கிறேன். ஒரு நல்ல காரணத்துக்காக தான் ஒரு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்க கூடாதுன்னு நான் விட்டு வச்சிருக்கேன். எல்லாமே வாழ்க்கையை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு, அதாவது உன்னுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கான வேலைதான். கூடிய சீக்கிரமே குழப்பத்தோடும் கவலையோடும் இருக்கும், கேள்விகளோடும் இருக்கும் என் அன்பு பிள்ளையான உன் மனசுல இருக்கிற அத்தனை வருத்தங்களையும் சரி செஞ்சு உன் மனசு தெளிவான நம்பிக்கையோடு சந்தோஷமா நீ சிரிச்சுக்கிட்டே வாழும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். நீ ஒவ்வொரு மனிதனையும் சந்திப்பதற்கு இங்கு ஒவ்வொரு காரணம் இருக்கு. ஒண்ணு, அவங்க உன் வாழ்க்கையை மாத்துவாங்க. அப்படி இல்லைன்னா நீ அவங்க வாழ்க்கையை மாத்துவ. ஆக மொத்தத்தில் நீ சந்திக்கும் எல்லா மனிதர்களின் வாழ்க்கைக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கோ. இப்போது நடக்கும் விஷயங்கள் எல்லாம் இப்படியே அமைதியாக அதன் வழியில் பயணமாகும். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கான நல்லதாக நான் முடிச்சு கொடுப்பேன். இதுவரைக்கும் உனக்கு எல்லாமே அற்புதமா அழகா அமைஞ்சிருச்சுன்னா, நீ விரும்பும் விஷயமெல்லாம் உடனே உனக்கு கிடைச்சிருந்ததுன்னா உனக்கு சமாளிக்கும் திறமையோ தைரியமோ வந்திருக்காது. அதனாலதான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தும் இந்த கருப்பசாமி நானே கூட சில விஷயங்களை உனக்கு நடக்காமலும் கிடைக்காமலும் செய்தேன். இப்போ எது எப்படின்ற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் தைரியமும் மனப்பக்குவமும் உனக்குள்ள வந்துருச்சு. இனி எல்லாமே உனக்கான நல்லதாக மட்டும்தான் இருக்கும். சில நேரங்களில் நடக்கும் ஒரு தவறு நீ எடுக்கும் சிறந்த முடிவை தர்றதுக்கு கூட காரணமாக இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே எல்லா விஷயத்தையும் சரியா செஞ்சிட முடியாது. தவறு செய்யும் போது தானே இது தவறு, இதை மாத்திக்கணுன்ற புரிதல் உண்டாகும். அப்படிதான் நீ தவறாக செய்த சில விஷயங்களையும் தவறாக வாழ்ந்த வாழ்க்கையையும் சரி செஞ்சு உன் குலத்தையும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி எல்லா விஷயங்களையும் உனக்கு மகிழ்ச்சி தரும் விஷயமாக மாத்துறதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன். நீ இப்போ எங்க இருந்தாலும் நீ ஏற்கனவே தேர்ந்தெடுத்த விஷயங்கள் இதுதான். அதுதான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. இனிமேலும் உன் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளை செய். வெற்றிங்கிறது மிகப்பெரிய கம்பசூத்திரமோ அதிசயமோ கிடையாது. அது அதிர்ஷ்டமும் கிடையாது. முயற்சி செஞ்சால் நிச்சயம் உனக்கு வெற்றி நிச்சயம்.